முக்கிய ஹவுதி தலைவர்களின் பட்டியல். அமெரிக்காவிடம் காட்டிக் கொடுத்த சவுதி. ஏமனின் உறுதியான பதிலடியால் மண்ணை கவ்விய ட்ரம்ப். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள முக்கிய ஆய்வு கட்டுரை. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நிர்வாகம் ஹவுதிகளுக்கு எதிராக மேற்கொண்ட போர் நடவடிக்கை எப்படி தோல்வியை தழுவியது, எங்கே அமெரிக்கா கோட்டை விட்டது போன்ற முழு விவரங்களையும் அமெரிக்காவின் நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை அக்குவேறு ஆணிவேராக விவரித்துள்ளது. அதனை பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். ட்ரம்ப் நிர்வாகம் 2 மாதங்களாக ஏமனில் தீவிர வான்வழி தாக்குதல்களை நடத்திவிட்டு பிறகு ஹவுதிகளுடன் சமாதான உடன்படிக்கையை மேற்கொண்டுள்ளது. அமெரிக்காவின் நடவடிக்கை சில சேதங்களை ஹவுதிகளுக்கு ஏற்படுத்தியது. உடனே சுதாரித்த அவர்கள் முக்கிய ஆயுதங்கள், சொத்துக்களை பாதாள கிடங்கிற்கு கொண்டு சென்று பாதுகாத்து விட்டனர். இதனால் அமெரிக்காவின் தொடர் வான்வழி தாக்குதல் அவர்களுக்கு பெரிய சேதாரங்களை ஏற்படுத்தவில்லை என்பதோடு அவர்கள் தொடர்ந்து பதிலடி தருவதற்கும் காரணமாக அமைந்தது. இதன் முடிவில் ட்ரம்ப் வெள்ளை கொடியை பறக்கவிட்டுள்ளார். அமெரிக்க இராணுவ ஜெனரல் மைக்கேல் குரில்லா முன்மொழிந்த திட்டம் என்பது லெபனானில் ஹிஸ்புல்லாக்களை ஒடுக்க இஸ்ரேல் தீட்டிய திட்டத்தின் நகலாகும். அதாவது, முதலில் ஹவுதிகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை குண்டு வீசி அழிப்பது, முற்றிலுமாக அழித்த பிறகு முக்கிய ஹவுதி தலைவர்களை வான்வழி தாக்குதல் மூலம் கொல்வது என்பதுதான் அந்த திட்டம். இதனை முழுமையாக நிறைவேற்ற 8 முதல் 10 மாதங்கள் தேவை என்ற திட்டத்தை குரில்லா முன்மொழிந்துள்ளார். இதனையொட்டி ஒட்டுமொத்த ஹவுதி தலைவர்களின் முழு விவரங்கள் அடங்கிய பட்டியலை சவுதி அரேபியா அமெரிக்காவிடம் கொடுத்துள்ளது. ஆனால் இந்த விவகாரத்தில் ஐக்கிய அரபு அமீரகம் மிக எச்சரிக்கையுடன் நழுவியதாக கூறப்படுகின்றது. அதே நேரம் இந்த திட்டத்திற்கு ஒப்புதல் கொடுத்த ட்ரம்ப் 10 மாதங்கள் வரை காத்திருக்க முடியாது, ஒரே மாதத்தில் ரிசல்ட் வர வேண்டும் என்று கூறியுள்ளார். 30 நாட்கள் முடிவில் 31வது நாளில் ஹவுதிகள் மீதான நடவடிக்கைக்கு $100 பில்லியன் அமெரிக்க செலவு செய்யப்பட்டதாக ட்ரம்ப் முன்பு பில் நீட்டப்பட்டுள்ளது. அதாவது இந்திய மதிப்பில் சுமார் 8500 கோடி ரூபாய். இதனை பார்த்து ஆடிப்போன ட்ரம்ப் உடனடியாக வெள்ளை கொடியை பறக்கவிட்டுள்ளார். இதற்கு இன்னும் ஒரு காரணம், 1 மாதமாக ஹவுதிகளுக்கு ஏற்படுத்திய இழப்பு என்பது மிகவும் குறைவானதுதான். அதனை சில மாதங்களில் அவர்கள் மீட்டு விடுவார்கள் என சில மூத்த உளவுத்துறை அதிகாரிகள் ட்ரம்பிடம் கூறியுள்ளனர். இந்த கால இடைவெளியில் ஹவுதிகள் பல 100 கோடி மதிப்புள்ள அமெரிக்காவின் பல ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தி விட்டனர். கடற்படை கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். போர்க்கப்பல் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். அமெரிக்க அதிகாரிகள் அளித்த விவரங்களின்படி $30 மில்லியன் மதிப்பு கொண்ட MQ-9 ரீப்பர் ஆளில்லா விமானங்கள் 7 ஹவுதிகள் சுட்டு வீழ்த்தியுள்ளனர். ஏராளமான F-16 ஜெட்ஸ் மற்றும் ஒரு F-35 ஸ்டெல்த் ஃபைட்டர் போர் விமானத்தை தாக்கியுள்ளனர். இதில் அமெரிக்கா தரப்பில் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் என்று யூகிக்கப்படுகின்றது. ஏப்ரல் 28ஆம் தேதி ஹவுதிகளின் தாக்குதலில் இருந்து தப்ப அமெரிக்காவின் USS ட்ரூமன் என்ற போர்க்கப்பல் யூ-டர்ன் எடுத்த போது அதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போர் விமானங்கள் கடலுக்குள் விழுந்துள்ளன. அதே காலத்தில் ஹவுதிகள் வெற்றிகரமாக இஸ்ரேலின் பென்குரியன் விமான நிலையத்தை தாக்கினர். ஓரிரு நாட்களில் மீண்டும் அமெரிக்காவின் F-18 என்ற போர் விமானம் மீண்டும் கடலுக்குள் விழுந்தது. என்ன செய்வது என்று தெரியாமல் அமெரிக்கா விழித்துக் கொண்டிருந்த போதுதான் அண்டை நாடான ஓமன் அமெரிக்காவிடம் தூது சென்றுள்ளது. ஏமன் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்தினால் அவர்களும் அமெரிக்க போர்க்கப்பல் மீதான தாக்குதலை நிறுத்துவார்கள் என்று கூற அதனை அமெரிக்கா உடனடியாக ஏற்றுக்கொண்டுள்ளது. அதே நேரம் இஸ்ரேல் தொடர்பான கப்பல்களை ஹவுதிகள் தொடர்ந்து தாக்குவார்கள், அதே போல இஸ்ரேல் மீதான நேரடி தாக்குதல்களையும் நிறுத்த மாட்டார்கள் என்று ஓமன் கூற அதனையும் அமெரிக்கா ஏற்றுக்கொண்டுள்ளது. ஹவுதிகள் மீதான தாக்குதலை நிறுத்துவதாக ட்ரம்ப் கூறுவதற்கு முன்பே ஏமன் ஹவுதிகள் ஏமன் டிஃபீட்ஸ் அமெரிக்கா என்ற ஹேஷ்டேகை ட்ரெண்ட் செய்ய தொடங்கினர். இது உலக வல்லரசிற்கு பெரும் தலைக்குனிவாக அமைந்தது. அது மட்டுமன்றி இஸ்ரேலுக்கு கடும் அதிர்ச்சியை கொடுத்தது. தற்போது வரை ஏமன் மீது பாலிஸ்டிக்ஸ் ஏவுகணைகளையும் ஏராளமான ட்ரோன்களையும் அனுப்பி ஹவுதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். எனவே இஸ்ரேலை நடு ரோட்டில் விட்டுவிட்டு அமெரிக்கா புறப்பட்டு சென்றுள்ளது.